இதுதான் சீமான், இதை கிளைம் பண்றாருல, இதுல தான் சீமான் நம்ம பாராட்டுறோம். அத்தனை பேரும் சந்தர்ப்பவாத சுயநல கொள்கையற்ற அரசியலை கூட்டணி அரசியலை பண்ணும்போது சீமான் 29லையும் 40 தொகுதியில 20 ஆண்கள் 20 பெண்கள் டிக்ளேர் பண்ணிட்டார்ல, இந்த இடத்துல தான் விஜய்க்கு இரட்டை வேடத்தையும் சீமான் எக்ஸ்போஸ் பண்றாரு. இப்ப நீங்க எடப்பாடி 24 எடுத்த ஸ்டாண்ட்ல இருந்து 26லயே மாறி போயிட்டாரு. விஜய் இன்னைக்கு 26ல காங்கிரஸ் கூட்டணிக்காக ஆலா பறந்தாரு. அவங்க ஸ்டாலின் தரது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு 3 தடவை ஜெயித்தவங்க 4வது தடவையும் ஸ்டாலின் கூட போறோம்னு காங்கிரஸ் ஸ்டாலின் கூட முடிவெடுத்து போயிட்டாங்க. ஸ்டாலின் கூட முடிவெடுத்து போன பிறகும் விஜய் காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ் எங்க கூட தான் இருக்காங்கன்னு சொல்றாரு. அப்போ 29ல பொறுத்தளவுல கமலஹாசன் தினகரன் மாதிரி தான் விஜயும் இருப்பாரு. விஜய் 29ல தனிச்சு போட்டியிட போறதில்லை. மாற்றுன்னு வந்த 3 பேர் சீமானுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. ஒன்று டிடிவி தினகரன், அவரு ஏமாற்றுன்னு கூட்டணிக்கே போயிட்டாரு. கமலஹாசன், அவரு ஏமாற்றுன்னு கூட்டணிக்கே போயிட்டாரு. இன்னொன்று அண்ணாமலையும் அவரால் முடியல. அவர் கட்சி கூட்டணிக்கு போகும்போது அவரும் இந்த கட்சியோட கொள்கையை ஏற்றுக்கிட்டு போயிட்டாரு. சீமானை பொறுத்தவரை லாங் ஸ்டாண்டிங் ஒரு தனிச்சு போட்டிங்கிறதுனால அவர் 2029 நான் தனிச்சு போட்டிட்டு டிக்ளேர் பண்ணிட்டேன். இந்த இடத்துக்குள்ள விஜயை செக் பண்றாரு. காங்கிரஸ் திமுகவோட போனதுனால வேற வழி இல்லாம தனிச்சு விடப்பட்டு அவர் மாற்று நிற்கிறார் தவிர உண்மையிலேயே மாற்றுங்கிறதுல அவரு கிடையாது. இதுல கொஞ்சம் ஓட்டு வந்தா நிற்பாரு. அதுக்கப்புறம் அடுத்த இடம் பார்லிமெண்ட்ல அவர் கண்டிப்பா தனிச்சு நிற்க மாட்டாரு. பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் கூட தான் போவாரு. ஒரு வேளையில பேரம் பேசி பிஜேபி கூட போகலாம். இந்த இடம் நேற்று பரமக்குடியில பேசினார்னு நினைக்கிறேன். பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி அவர் பேசினாரு. பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசின சீமான் அடுத்தபடியா 5 விழுக்காடு இடஒதுக்கீடு பறையர் சமூகத்துக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கும் மற்றும் பழங்குடியினர்ல அவங்களுக்குள்ள பாதிப்பு இல்லாத அளவுக்கு அதை உயர்த்தி கொடுக்கணுங்கிற அந்த கருத்தை முன் வச்சாரு. அது இன்னைக்கு வலைத்தளங்கள்ல தமிழகம் உள்ள பறையர் சமூக இளைஞர்களாலும் தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்களாகவும் வெட்டி பரப்பப்படுது. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி உறுதியா வீக்கன் ஆகிறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய வேலையை பல தமிழ் தேசியர்களே செய்யறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி 2024க்கு மேல அவர் பலகீனப்பட்டிருக்காருன்னு தான் பார்க்கணும். 2024க்கு மேல சீமான் தன் நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு உறுதியற்ற தலைவராட்டு அவர் சீமானுக்கு நிலைப்பாட்டியை எடுத்து புரட்சி தமிழர்னு சொன்னவர் இன்னைக்கு அவரு தெள்ள தெளிவா பாஜக கூட சமரசம் பண்ணிக்கிட்டார். இதை பாரிசாலன் போன்றவங்க மற்ற தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கவனிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் என்னோட கவனத்தில் இதை நான் வச்சுட்டேன். அவர் புரட்சி தமிழர்னு சொல்லி முன்னெடுக்கக்கூடியவங்க ஒரு தன் நிலைப்பாட்டில் மாறி இருக்காருங்கிறத உணர்வாங்கன்னு நான் கருதுறேன். சீமான் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிறாருங்கிறது தெளிவில். அதை சீமான் இன்னும் ஸ்ட்ராங்காக சீமானே அதை கிளைம் பண்ணி மேலே வரும்போது அதோட தாக்கம் இன்னும் பெரிய அளவில் இருக்கும். அதுபோல அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் அரசியல் திறமையாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த 2 நாட்களாக தென் மாவட்டங்களில் சீமான் அவர்களுக்கான அந்த ஆதரவு வட்டம் பெருகி வரதை பார்க்க முடியுது. தென் மாவட்டங்களில் சீமான் அவர்கள் வலுவான வாக்குகளை பெறக்கூடிய சூழல் உருவாகி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கருத்தை சொல்லிட்டு வரீங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகக்கூடிய ஒன்றா அமைஞ்சிருக்கு சார்? இது போலரைசேஷனை சீமான் இன்னும் ரொம்ப தெளிவாக பண்ணணும். தென் மாவட்ட கூட்டத்திலே அவர் ஆஸ்பிரேஷனல் ஸ்போர்ட்ஸுக்கு படம் எடுத்து காட்டுறாரு. அந்த படம் எடுத்து போடுறது என்னன்னா அந்தந்த ஊர்காரங்களுக்கு புதுசாக இருக்குது. ஆனால் சீமான தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு சீமான் அக்ரெசிவாக சில விஷயங்களை பண்ணுங்கிற எதிர்பார்ப்பு தான் நீங்கள் அந்த கூடியிருக்கிற கூட்டம் தாண்டி தமிழ்நாடு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக சீமானை பார்க்குறவங்க சீமான் அக்ரெசிவாக பழைய கடுமையான பொலிட்டிக்ஸை பண்ணுங்கிறதான் எதிர்பார்க்காங்க. அந்த கடுமையான பொலிட்டிக்ஸையும் சீமான் அப்படி பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அதில் அவர் நேற்று பண்ண ஒரு விஷயம் என்னன்னா ஆதி தமிழர் நலத்துறைன்னு நான் மாற்றுவோங்கிறாரு. ஆதி தமிழ் தொல்குடின்னு மாற்றுவோங்கிறாரு. அதுதான் சீமானுக்கு இந்த ரொம்ப அக்ரெசிவா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். திராவிடம் தமிழ் தேசியம் அதில் ஆதி தமிழர்னு நான் மாற்றுவோங்கிறது தான் சீமானுக்கு ஒரு இது. அந்த இடம் நேற்று பரமக்குடியில் பேசினார்னு நினைக்கிறேன். பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி அவர் பேசினார். பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசின சீமான் அடுத்தபடியா 5 விழுக்காடு இடஒதுக்கீடு பறையர் சமூகத்துக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கும் மற்றும் பழங்குடியினர்ல அவங்களுக்குள்ள பாதிப்பு இல்லாத அளவுக்கு அதை உயர்த்தி கொடுக்கணுங்கிற அந்த கருத்தை முன் வச்சாரு. அது இன்னைக்கு வலைத்தளங்கள்ல தமிழகம் உள்ள பறையர் சமூக இளைஞர்களாலும்
தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்களாகவும் வெட்டி பரப்பப்படுது. குறிப்பாக அந்த நலத்துறைக்கு வந்து எம்ஜிஆர் வச்ச பேரை மாற்றி ஆதி தமிழர் ங்கிற பேரை வைப்பேன்னு சீமான் சொல்றது ஒரு போல்டான ஸ்டெப்பு. இதை வந்து தமிழகம் முழுக்க கொண்டு போனோம். இதுல வந்து அவருக்கு லாபம் நஷ்ட கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. நான் தமிழ் தேசிய அரசியல் நிற்கிறேன், திராவிட அரசியலுக்கு எதிராக இருக்கிறேன். ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் எல்லாருமே திராவிட அரசியலுக்கு இருக்கிறாங்க. இப்போ ஆதி திராவிட அரசியல்னா ஸ்டாலினுக்கு தான் அது கெயினா வரும். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நான் வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு நிற்கிறேங்கிறத நேற்று பண்ணதை இன்னும் ரொம்ப எம்பசிஸ் பண்ணி சீமான் முன்னெடுத்துக்கிட்டு போகணும். அதுதான் சீமானுக்கு அக்ரஸிவ் பொலிட்டிக்ஸை விரும்பக்கூடியவங்களுக்கு எதிர்பார்ப்பா இருக்குது. அடுத்தபடியா சீமான் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் அந்த விஷயம் தொடர்பாட்டு பேசும்போதும் அந்த ஆயர்கள் அந்த கிறிஸ்தவ ஆயர்களை விமர்சித்து பேசும்போதும் சீமான் வந்து தெளிவாக என்ன சொல்றாருன்னா, பிஜேபி வந்துடும் நீங்கள்லாம் அச்சப்பட்டு ஸ்டாலினுக்கும் ஓட்டு போடுறீங்க, கிறிஸ்தவ முஸ்லீம்கள் திமுக பின்னாடி கன்சால்டேட் ஆகுறீங்க, வீரமான கிறிஸ்தவ முஸ்லீம் எனக்கு ஓட்டு போடு, நான் தெளிவாக நிற்பேன், நான் துணிச்சலாக நிற்பேன்னு நினைக்கிறவன் எனக்கு ஓட்டு போடுங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அந்த கருத்தையும் இன்னும் பெரிய அளவுக்கு வந்து சீமான் முன்னெடுத்துட்டு போகணும். இதில் வந்து முஸ்லீம் சகோதரர்களுக்கு வந்து முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலையை சீமான் மட்டும்தான் பேசுகிறாப்புல. திமுக ஆட்சியில் வந்து விடுதலை செய்யப்படலை, எடப்பாடி அதை பற்றி பேசலை, பாஜக பேச மாட்டாங்க, விஜய் பேசலை, நான் மட்டும்தான் இதை பேசுகிறேங்கிறத மக்கள் மத்தியில் சீமான் கொண்டு போகணும். அது மாதிரி கிறிஸ்தவ தேவாலயத்தில், கிறிஸ்தவ கல்லற தோட்டத்தில், கிறிஸ்தவ சர்ச்சுகளில் இருக்கக்கூடிய அட்டவணை பிரிவு மக்களுக்கு எதிரான அந்த தீண்டாமை கொடுமையும், கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமை கொடுமையும் நாம் தமிழர் சீமான் மட்டும்தான் பேசுகிறாங்கிறதையும் அவர் முன்னெடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சீமான் முன்னெடுக்க வேண்டிய விஷயம், அக்ரெசிவாக அவருடைய அரசியலை முன்னெடுத்துட்டு போகணும். அவர் வந்து பாசிட்டிவாக ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸு வந்து நான் இலவசம்னு சொல்லி ஏமாத்தல, ஆனால் என் மக்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்த என்ன செய்வேங்கிறத படம் போட்டு காணிக்கிறாரு. அதுவும் சரியான ஒரு பார்வை தான். அதையும் தாண்டி மக்கள் சீமான்ட்ட எதிர்பார்க்கிறது அக்ரெசிவா பிரபாகர மகன்னு மற்றவங்கள்ல இருந்து மாறுபட்டு நிற்கக்கூடிய விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போகணுங்கிறதா மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அது வரும் நாட்கள்ல அதை சீமான் ரொம்ப தீவிரமாக அந்த அக்ரெசிவ் பொலிட்டிக்ஸ் எடுப்பாருன்னு நான் கருதுறேன். குறிப்பாக இப்போ தென் மாவட்டங்களில் ஸ்டாலின் விசஸ் சீமான் அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா தேர்தல் நெருக்கத்தில்? ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற நெரேட்டிவ் இருக்குது. அதில் சீமான் தன் கொள்கைகளை சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்னெடுத்துட்டு போறதே நாம கண்கூடா பார்க்குறோம். எடப்பாடி அவர்கள் எந்த அளவுக்கு வீக் ஆவார்னு நினைக்கிறீங்க சார்? கடந்த எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி உறுதியாக வீக்கன் ஆகிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய வேலையை பல தமிழ் தேசியர்களே செய்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து 2024க்கு மேலே அவர் பலகீனப்பட்டிருக்காருன்னு தான் பார்க்கணும். 2024க்கு மேலே சீமான் வந்து தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாரு. காங்கிரஸையும் எதிர்த்தாரு, பாஜகவையும் எதிர்த்தாரு, திமுக வைத்தார், அண்ணா திமுக வைத்தார், 4 பேரையும் ஏற்ற நிலைப்பாட்டில் சீமான் 24க்கு மேலே உறுதியாக தான் இருக்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு உறுதியற்ற தலைவராட்டு அவர் சீமானுக்கு நிலைப்பாட்டியை எடுத்து புரட்சி தமிழர்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து அவர் தெள்ள தெளிவாக பாஜக கூட சமரசம் பண்ணிக்கிட்டாரு. 24 பாஜகவை எதிர்த்து சீமானுக்கு கோசமான தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னவர் 26 அப்படியே பல்ட்டி அடித்து அவர் இதை பண்ணிட்டார். இதை பாரிசாலன் போன்றவங்க மற்ற தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கவனிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் என்னோட கவனத்தில் இதை நான் வச்சுட்டேன். அவர் புரட்சி தமிழர்னு சொல்லி முன்னெடுக்கக்கூடியவங்க ஒரு தன் நிலைப்பாட்டில் இருந்து மாறி இருக்காருங்கிறத உணர்வாங்கன்னு நான் கருதுறேன். சீமான் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிறாருங்கிறது தெளிவு. அதை சீமான் இன்னும் ஸ்ட்ராங்காக சீமானே அதை கிளைம் பண்ணி மேலே வரும்போது அதோட தாக்கம் வந்து இன்னும் பெரிய அளவில் இருக்கும். அதுபோல் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்திலே நிற்கல. களத்தில் நின்னது சீமான் தாங்கிறத எல்லாருக்குமே தெரியும். ஸ்டாலினை கண்டு அஞ்சி ஓடாமல் ஸ்டாலினை எதிர்த்து விக்கிரவாண்டியில் சீமான் நின்னார், ஈரோடு கிழக்கில் நின்னார். அதையும் சீமான் இன்னும் வரும் நாட்களில் ரொம்ப ஹெவியாக கிளைம் பண்ணி நிற்கும்போது அவருடைய மதிப்பு மரியாதையும் கூடுங்கிறது நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டில் வந்து மாறி இருக்காரு, களத்தில் நிற்கல. இப்பவும் அவர் வந்து பல விஷயங்களில் வந்து பேச முடியாத ஒரு ஆட்டு இருக்கிறாரு. பாஜக தலைமையை பொறுத்தளவில் டீலிமிட்டேஷனை இந்த டைமில் தூக்கி போட்டுட்டாங்க. அது அவங்களுக்கு வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாட்டில் உள்ள தேர்தலில் இன்னொரு நிலைப்பாடுங்கள் லெவலில் அவங்க வெஸ்ட் பெங்காலில் அவங்க நேரடி போட்டியாளராக மம்தா பானர்ஜிக்கு இருக்கனால அங்கே இதை மையமாக வச்சு பண்ணுறாரு. இப்போ இதுலேயும் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல முடியாமல் ஒரு திணறலாக தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக சார், இப்போது இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும். 29 சரிபாதி ஆண் சரிபாதி பெண் வேட்பாளர் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவரும் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்கணும்? இதுதான் சீமானுக்கு மெரிட்டு, இதுதான் சீமான் இதை கிளைம் பண்ணுறாருல, இதில் தான் சீமானை நம்ம பாராட்டுறோம். அத்தனை பேரும் சந்தர்ப்பவாத சுயநல
கொள்கையற்ற அரசியலை கூட்டணி அரசியலை பண்ணும்போது சீமான் 29லையும் 40 தொகுதியில 20 ஆண்கள் 20 பெண்கள் டிக்ளேர் பண்ணிட்டார்ல, இந்த இடத்துல தான் விஜய்க்கு இரட்டை வேடத்தையும் சீமான் எக்ஸ்போஸ் பண்றாரு. இப்ப நீங்க எடப்பாடி 24 எடுத்த ஸ்டாண்ட்ல இருந்து 26லயே மாறி போயிட்டாரு. விஜய் இன்னைக்கு 26ல வந்து காங்கிரஸ் கூட்டணிக்காக ஆலா பறந்தாரு. ராகுல் காந்திக்கு எல்லாம் அறிக்கையெல்லாம் விட்டு பார்த்தாரு. எல்லாருமே பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க. அவங்க வந்து ஸ்டாலின் தரது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு 3 தடவை ஜெயித்தவங்க 4வது தடவையும் ஸ்டாலின் கூட போறோம்னு காங்கிரஸ் ஸ்டாலின் கூட முடிவெடுத்துட்டு போயிட்டாங்க. ஸ்டாலின் கூட முடிவெடுத்து போன பிறகும் விஜய் வந்து காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ் எங்க கூட தான் இருக்காங்கன்னு சொல்றாரு. அப்போ 29ல பொறுத்தளவுல கமலஹாசன் தினகரன் மாதிரி தான் விஜயும் இருப்பாரு. விஜய் 29ல தனிச்சு போட்டியிட போறதில்லை. காங்கிரஸ் கூட்டணிக்காக அலைகிறார். பிஜேபியோட கூட விஜய் ஜனநாயக படத்துக்காக ஒரு 3-4 மாசம் காம்ப்ரமைஸ் பேசினார். நான் கூட கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். ஆடு திருடு போகல, ஆடு திருடு மாதிரி கனவு. இப்பதான் அதை எதிர்த்து வராரு. அப்ப அதுவரை காம்ப்ரமைஸ் பண்ணாரு. அப்ப கிடைக்கிற ஓட்டை வச்சுக்கிட்டு அவர் காங்கிரஸ் கூட கூட்டணி போறதுக்கு தான் வாய்ப்பு பிரகாசமா இருக்குது. அப்ப தனித்து போட்டி மாற்றுங்கிறதெல்லாம் விஜயை பொறுத்தவரை ஒரு ஏமாற்று. சீமான் தான் தொடர்ந்து மாற்றுங்கிறதுல தெளிவா நிற்கிறாரு. இந்த மாதிரிதான் கமலஹாசன் வந்தாரு. கமலஹாசன் வந்து திமுகவோட போயிட்டாரு. தினகரன் வந்தாரு, அண்ணா திமுகவுடைய தினகரன் போயிட்டாரு. தினகரன் துரோகிகளை எந்த ஜாதியும் ஏத்துக்கிட மாட்டாங்கன்னு எடப்பாடியை துரோகிகள்னு சொல்லிட்டு வந்தாரு தினகரன். அவரும் வந்து எடப்பாடி கூட அண்ணா திமுக கூட போய் கூட்டணி சேர்ந்து இதாயிட்டாரு. அண்ணாமலை மாற்றணி வந்தாரு, அவரும் எடப்பாடி கூட சேர்ந்துட்டாரு. அப்போ மாற்றணி வந்த 3 பேர் சீமானுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. ஒன்னு டிடிவி தினகரன், அவரு ஏமாற்றுன்னு கூட்டணிக்கே போயிட்டாரு. கமலஹாசன் அவரு ஏமாற்றுன்னு கூட்டணிக்கே போயிட்டாரு. இன்னொன்னு வந்து அண்ணாமலையும் அவரால் முடியல. அவர் கட்சி கூட்டணிக்கு போகும்போது அவரும் இந்த கட்சியோட கொள்கையை ஏத்துக்கிட்டு போயிட்டாரு. சீமானை பொறுத்தவரை லாங் ஸ்டாண்டிங் ஒரு தனிச்சு போட்டிங்கிறதுனால அவர் வந்து 2029 நான் தனிச்சு போட்டின்னு டிக்ளேர் பண்ணிட்டான்னா இந்த இடத்துக்குள்ள விஜயை செக் பண்றாரு. விஜய் உண்மையான மாற்று கிடையாது, போலி ஏமாற்று. பாப்புலாரிட்டியை வச்சு என்ன அரசியல் லாபம் கிடைக்குதுங்கிற பார்க்கறதுக்கு வந்தவர் தான் விஜய். அதனால அவர் காங்கிரஸ் கூட கூட்டணி போக முயற்சி பண்ணாரு. காங்கிரஸ் திமுகவோட போனதுனால வேற வழி இல்லாம தனிச்சு விடப்பட்டு அவர் மாற்று நிற்கிறார் தவிர உண்மையிலே மாற்றுங்கிறதுல அவருக்கு கிடையாது. இதுல கொஞ்சம் ஓட்டு வந்தா நிற்பாரு. அதுக்கப்புறம் அடுத்த இடம் பார்லிமெண்ட்ல அவர் கண்டிப்பா தனிச்சு நிற்க மாட்டாரு. பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் கூட தான் போவாரு. ஒருவேளை பேரம் பேசி பிஜேபி கூட போகலாம். ஒரு காங்கிரஸ் கூட தான் போறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவரு காங்கிரஸை விரும்புறாரு. ராகுல் காந்திக்கும் அவருக்கு ஒரு நெருக்கம் இருக்கு. அதை காட்டி விஜய் கிட்டே மோடி கிட்டே ஒரு பேரத்தை கொண்டு போகலாம். அந்த ஜனநாயக விஷயத்துல மோடி கிட்ட ராகுல் காந்தியை காட்டி தான் பேரம் பேசினாங்க. மோடிக்கு ராகுல் காந்தியை காட்டி யாரும் பேரம் பேசினாலும் கோவம் வந்துடும். சசிகலா மேர பண்ண மாதிரி விஜயும் அவங்க மதிக்கல. ஆனா அவங்க வந்து கடைசி வரை அந்த பேரத்தை அந்த ரெட்டி இந்த ரெட்டி எல்லாமே சேர்ந்து எடுத்து பாஜக தரப்புக்குள்ள விஜய் பேசினார். அதனால்தான் பாஜக கூட விஜய்க்கு தொடர்பு இருக்குங்கிறத திருமாவளவன் பேசுறாரு. ஆயர்கள், கிறிஸ்தவ பேராயர்கள் பேசுறாங்க. எல்லாருமே அதை சொல்றாங்கன்னா அவருக்கு அங்கேயே ஒரு தொடர்பு வச்சுட்டு இருக்காரு. எது எப்படியோ அவர் 2029 தனிச்சு போட்டியிடுவோன்னு இப்ப டிக்ளேர் பண்ண மாட்டார். இப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஓட்டை கொஞ்சம் தானே கிடைக்காதாங்கிற லாப நோக்கில் விஜய் செயல்படக்கூடியவர். 29 என்னால தனிச்சு போட்டிங்கிறத இப்பவே சொல்லக்கூடிய ஒரு துணிவு இல்லை. ஏற்கனவே அவரு 26க்கே தனிச்சு போட்டிங்கிறத சொல்லல. சந்தர்ப்பம் கம்பல்சன்ல தனிச்சு விடப்பட்டு தான் தனிச்சு போட்டிக்கு போறாரு. கண்டிப்பா அப்போ அவராது இப்போ அவர் சிஎம் கேண்டிடேட்டா நிற்கிறாரு, 2 தொகுதியில நிற்கிறாரு. அதனால சட்டமன்ற தேர்தலில் தனிச்சு போட்டியிடுவாரு. கமலஹாசன் தினகரன் அண்ணாமலை எல்லாம் சீமானுக்கு போட்டியா வந்துகிட்டு தனிச்சு போட்டின்னு அதுல அவங்க நிற்க முடியாம தாக்கு பிடிக்க முடியாம போனது மாதிரி விஜயும் 2029 தனிச்சு போட்டிங்கிறதுல தாக்கு பிடிக்க மாட்டாரு. 29 நம்ம தான் 4 கட்சி எதிர்த்து நிற்கக்கூடிய நம்ம தான் தனிச்சு போட்டியிட முடியும். சீமானால தான் 4 வரையும் அடிச்சு ஹீரோவா நிற்க முடியும். திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலர்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள்னு தொடர்ந்து எல்லா தேர்தல் வரையும் நின்று சீமானால களமாட முடியுதுன்னா சீமான் அந்த இடத்துக்குள்ள கூட்டணி போக விரும்பல. கூட்டணி விரும்பாத சீமானால தான் இதை அடிச்சு விளையாட முடியும். விஜய் வந்து அந்த இடத்துல மழுங்கி போறாரு. சற்று கோழைத்தனமா ஒரு கட்சி கூட்டணியில இருந்தாதான் முடியும்னு நினைக்கிறாரு. சீமான் மாதிரி சுத்த வீரரா அந்த போல்ட்னஸோட நிக்கல. ஸோ விஜய் வந்து தினகரன், கமலஹாசன், அண்ணாமலை வரிசையில் உள்ள ஒரு தலைவராக தான் அனுப்பாரு. அண்ணாமலையை பொறுத்தவரை அவரு விரும்பினாரு. தேசிய கட்சியினால அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் தீரணும். ஸோ அந்த இடத்துக்குள்ள சீமான் வந்து விஜயனா பாலிசி வயசு தனிச்சு போட்டிடுங்கிற அந்த உறுதியான கொள்கை வயசு விஜய் நான் தட்டி தூக்கி போட்டுட்டு போயிடுவேன். அதுல நான் உறுதியா இருக்கிறேன். விஜயால 29 தனிச்சு போட்டி மக்களவையில தனிச்சு போட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் 4 வரையும் அடிச்சு நிற்கிறேன். நான் வந்து
திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலர்கள் ஒட்டுணிகளுங்கிறத நிற்கிறேன். காவிரி, கச்சைத்தீவு, முல்லை பெரியார், மீத்தேன் ஈத்தேன் எல்லாத்திலுமே வந்து இந்த 4 கட்சிகளும் காரணம்னு சொல்லும்போது தேசிய கட்சிகள் காங்கிரஸையும் பாஜகையும் ரெண்டையும் சேர்த்து அடிக்கிறது நான் ஒருத்தன் தான். ஸ்டாலின் காங்கிரஸ் கூட நிற்கிறாரு, அது அவருக்கு வெற்றிக்கு உதவுதுனால கொள்கைகளை விட்டுக்கிட்டு அந்த வெற்றி குறின்னு அவர் நிற்கிறாரு. எடப்பாடி காங்கிரஸ் கூட்டணிக்கு முயற்சி பண்ணாரு, பாஜக கூட்டணி வேண்டானாரு. இப்போ அவரும் வேற வழி இல்லாம சரணடைஞ்சு பாஜகவோட கூட்டணி போயிட்டாரு. விஜய் வந்து வரும்போதே காங்கிரஸ் கூட்டணி எதிர்பார்த்தாரு. பாஜக கிட்ட சில மறைமுக பேச்சுவார்த்தை பண்ணாலும் கூட வெளிப்படையா பாஜக அவர் எதுவும் பண்ணல. பட் பாஜக பாசிச பாஜகன்னு சொல்லக்கூடிய அந்த எதிர்ப்பை டைல்யூட் பண்ணிட்டாரு. காங்கிரஸுக்கு ஆதரவு கருத்தையை சொல்றாரு. உண்மையான காங்கிரஸ்கார என் கூட தான் இருக்காங்கிற வார்த்தையும் அவர் சொல்றாருன்னு சொன்னா அவரு 29 ராகுல் காந்தி கூட போவாரு. மேக்சிமம் ராகுல் காந்தி கூட போயிருவாரு. ஒரு வேளையில மோடி கூடயும் போகலாம். அப்போ அவர் வந்து நம்பகத்தன்மையான மாற்று கிடையாது. அவர் ஒரு ஏமாற்று தான். அவர் பேசுற பேச்சுக்களும் கூட இலவசங்கள்ல தான் அவர் நிற்கிறாரு. இலவசங்கள்ல ஏன் நிற்கிறாரு? அது வந்து திமுக அதிமுக இலவசம் கொடுக்குறாங்க, அவரும் இலவசம்னு நிற்கிறாரு. அதுவே ஒரு ஏமாற்று தான். சீமான் வந்து இலவசங்கள் நாட்டுக்கு கேடு, நான் தான் உண்மையான மாற்றுன்னு அந்த இடத்துல நிற்கிறாரு. அவர் பிராந்தி விஸ்கிக்காக தான் நிற்கிறாரு. அப்போ காங்கிரஸ் கூட திமுக கூட அதை ஏற்றுக்கிட்டு தான் நிற்கிறாருன்னு சொல்லும்போது காங்கிரஸும் திமுக கொள்கையில மூழ்கி இருக்கும்போது காங்கிரஸ் கூட நாளைக்கு போக விரும்பக்கூடிய விஜயும் அதே பிராந்தி விஸ்கி ஆதரவாக தான் நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார். திராவிடத்தை விஜய் எதிர்க்கல. நாளைக்கு ஒரு திராவிட கட்சி கூட கூட்டணியில் சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அதை பயன்படுத்துறதுக்கு திராவிடத்தை விஜய் எதிர்க்கல. அன்னைக்கு இலவசங்களை விஜய் எதுக்காதுன்னு காரணம் அதிமுகவோட கூட்டணி போக வந்துன்னா அது இலவசங்களை எதிர்த்தா சரியா இருக்காரு தான் அவர் எதுக்கல. எது எப்படியோ 29 விஜய் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை 26 நின்னவர் 29 நிற்க மாட்டாரு. தினகரன், கமலஹாசன், அண்ணாமலை வரிசையில ஒரு மாற்றுங்கிற இதை கிரிப்பை உற்றக்கூடிய ஒரு தலைவராக இருப்பாருங்கிறது தான் சீமான் வந்து தெள்ள தெளிவாக உணர்த்தும் விதமாக சீமான் ஒருத்தர் தான் காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக 4 வரையும் எதுக்காரு, ஏபிசிடி எதுக்குறாரு. அவர் வந்து 29 தனிச்சு போட்டிட முடியுங்கிறது விஜயோட மாற்றுங்கிறது ஏமாற்றுங்கிறத மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு தான் அதை செய்கிறார். அது அந்த அடிப்படையில் தான் சீமான் தன்னோட ஸ்ட்ராட்டஜியை திமுகவுக்கும் அதிமுகவுக்கு மாற்றுங்கிறத மாற்றி திமுக அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள் என்று சொல்லி அதை அடிச்சு விஜய் இன்னொரு ஊதுகுழல், ஒட்டுண்ணி, தொங்கு சதையா காங்கிரஸுக்கு இருக்காருங்கிறத மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தி காட்டுறாரு சீமான். காரைக்குடி, இப்போ கன்னியாகுமரி, அது வந்து பரமக்குடி எதிர்பாராத அளவுக்கு கூட்டங்கள் வந்து நாம் தமிழருக்கு வருவதை வந்து பார்க்க முடியுது. ஏடிஎம்கே எந்த இடத்துல தவற விட்டதை சீமான் அவர்கள் சரியா யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே வந்து 24 நிலைப்பாட்டில் இருந்து மாறினது எடப்பாடிக்கு லீடர்ஷிப் அடி வாங்குது. அந்த இடத்துல சீமானுக்கு லீடர்ஷிப் வந்து உறுதியான கொள்கையில் இருக்கிறாருன்னு தெளிவாகுது. எடப்பாடி விக்கிரவாண்டியன் ஈரோடு கிழக்கில் நிற்காதது அவருக்கு ஒரு பலகீனம். அந்த இடத்துலையும் சீமான் வந்து தான் பலமான ஒன்று இது பண்ணுறாரு. இந்த இடத்துக்குள்ள சீமானுக்கு அந்த மெரிட்டை விஜய்ங்கிற பிம்ப அரசியலை வச்சு உடைக்க நினைக்கிறாங்க. அதை வந்து சீமான் வரும் நாட்களில் விஜயிலிருந்து நான் எந்த அளவுக்கு மாறுபட்டோங்கிறத மக்கள் மத்தியில் தெளிவாக கொண்டு போகணும். ஆஸ்பிரேஷனல் ஓட்டாட்டு நான் வந்தால் என்ன செய்வேங்கிறத ஒரு சைடில் சொல்லக்கூடிய சீமான் ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் இந்த 3 பேர்லேருந்து மாறுபட்டவருங்கிறத பெரிய அளவில் கொண்டு போகணும். நாம் தமிழர் 234 வேட்பாளர்களும் அந்த பணியை பெருசாக எடுத்து செய்கிறது நாம் தமிழருக்கு பெரிய பலன் அளிக்குங்கிறது என்னோட கருத்து. இப்போ இந்த தேர்தலை விஜய் சென்ட்ரிக்கா மாற்றணும்னு சொல்லிட்டு விஜய் தரப்பின் வியூக அமைப்பாளர்கள் வந்து பிளான் பண்ணுறதா ஒரு செய்தி வந்து வெளியாகுது. இப்போ நீங்களும் அந்த விஷயத்தை சொல்லினீங்க. இது வந்து சீமான் சென்ட்ரிக்கா மாற்றுறது நீங்கள் சில வியூகங்கள் சொன்னதா செய்திகள் வெளியாகுது. கண்டிப்பாக இதை சீமான் சென்ட்ரிக்கா விஜய் சென்ட்ரிக்கா கொண்டு வரதை சீமான் சென்ட்ரிக்கா கொண்டு வர்றதுக்கு சீமான் அக்ரெசிவாக நீங்கள் அடிக்கணும். விஜய் மனவலிமற்ற கோளை தேசிய கட்சியான காங்கிரஸுக்கு காலடியில் போய் விழுந்து கிடக்கிறாரு. சீமான் தான் காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக 4 வரையும் எதிர்க்க முடியும்னு சீமான் அதை மேலே கொண்டு வரணும். விஜய் முகத்துக்கு தான் ஓட்டுன்னு பீலா விட்டாலும் இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்ற நினைக்கிறாரு. சீமான் தான் உண்மையானவன், நேர்மையானவன். இலவசங்களை பற்றி பேசாம இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சொல்லக்கூடிய துணிச்சல், உண்மைத்தன்மை சீமான்ட்ட தான் இருக்குது. எடப்பாடி, ஸ்டாலின், விஜய் ஒரு பக்கம், சீமான் மறுபக்கம்னு சொல்லணும். இதுல தேசிய கட்சிகளோட கூட்டணி போறதுல ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் ஒரு பக்கம், சீமான் மறுபக்கங்கிறத சொல்லணும். இது பிராண்டி விஸ்கிக்காகத்தான் எடப்பாடியும் ஸ்டாலினும் விஜய் நிற்கிறாங்க. சீமான் மட்டும்தான் பிராண்டி விஸ்கி கூடாதுங்கிறதுக்குள்ள தெளிவாக நிற்கிறாரு. மற்ற 3 பேரும் பெரியாருக்காக நிற்கிறாங்க. பெரியார் மண்ணல்ல, பெரியாரே மண்ணுன்னு நிற்கிறது சீமான் தாங்கிறத சீமான் இதில் முன்னெடுக்கணும். இப்போ வரையர் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் நலனுக்காக நிற்கிறது சீமான் தாங்கிறத சீமான் முன்னெடுக்கணும். கவின் ஆணவ படுகொலைக்கு நிற்கிறது, எதிர்த்து நிற்கிறது சீமான் தாங்கிறத முன்னெடுக்கணும்.
தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்தை சொல்றது சீமான் தானிங்கிறத சீமான் முன்னெடுக்கணும். ஆதி திராவிடர் நலத்துறைங்கிறதுக்காக தான் 3 பேரும் நிற்கிறாங்க. ஆதி தமிழர் நலத்துறைங்கிறதுக்கு சீமான் தான் நிற்கிறாருங்கிறத முன்னெடுக்கணும். ஊழலை பேசக்கூடிய விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேசிக்கிட்டு என்னத்தை ஊழத்தை ஒழிப்பாரு, பிரபாகரன் ராயராஜ சோழன் தமிழர் அடையாளத்துக்காக சீமான் நிற்கிறாருன்னு விஜய மையமாக வச்சு எது எதுலெல்லாம் சீமான் மாறுபட்டு நிற்கிறாரோ அதை சீமான் அவன் விஜயை வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணவும் அடுத்த நிமிஷமே இதை சீமான் ப்ரொஜெக்ட் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு போயிடணும். அது பெரிய அளவு சீமானுக்கு பலன் கொடுக்கும். குறிப்பா தொடர்ந்து மாற்றுங்கிறதுல சீமான் தான் நிற்பாரு. 29லயும் காங்கிரஸ், பாஜக, திமுக, அண்ணா திமுகவை எதிர்த்து 20 ஆண்கள் 20 பெண்கள் சீமான் நிற்க போறாருங்கிறத தெளிவா சீமான் அடிக்கும் போது அவங்க விஜய் சென்ட்ரிக்கா கொண்டு வர்றத சீமான் அதுக்குள்ள புகுந்து அடிச்சு சீமான் மேல வரலாம். இப்படித்தான் கமல் சென்ட்ரிக்கா கொண்டு வரும்போது சீமான் உடைச்சாரு, அண்ணாமலை சென்ட்ரிக்கா கொண்டு வரும்போது சீமான் உடைச்சாரு, தினகரன் சென்ட்ரிக்கா கொண்டு வரும்போது சீமான் உடைச்சாரு. ஸோ விஜயும் களத்துக்குள்ள லெட்டர் பேடா இருந்த விஜய, விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல போலீஸ் ஸ்டேஷனை கண்டு பயந்து ஓடின விஜய ஈஸியா சீமான் உடைக்க முடியும். அவங்க கொண்டு வரவும் சீமான் டக்குன்னு அவங்க வியூகத்தை புரிஞ்சுக்கிட்டு அக்ரெசிவான பொலிட்டிக்ஸ் சீமான் எடுக்கணும். ஒரு 6 நாட்களில் சீமான் பண்ண வேண்டியது அக்ரெசிவான பொலிட்டிக்ஸ் தான் எடுக்கணும். ஆஸ்பிரேஷனல் பொலிட்டிக்ஸ் சீமான் எடுத்து முடிச்சுட்டாரு. இனிமே அக்ரெசிவா அடிச்சு விளையாடக்கூடிய பொலிட்டிக்ஸ் சீமான் செய்யணுங்கிறது என்னோட பார்வை. குறிப்பாக சார், நேற்று திருப்பூரில் விஜய் அவர்கள் சில வாக்குறுதிகளை சொல்லியிருந்தாரு. நேஷனல் மீடியா வரைக்கும் ட்ரோல் மெட்டீரியல், குறிப்பாக சீமான் அவர்கள் முன்னாடி சொன்ன அந்த வாக்குறுதிகள் தான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காரு விஜய் அப்படின்றத ஆதாரபூர்வமாக வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க இதை? சீமான் சொல்லிட்டாரு, நான் உண்மையா நேர்மையா சொல்றேன். அவன் மற்றவங்க நிறைவேற்ற முடியாத போலி வாக்குறுதிகளை பொய்யா சொல்றாப்புல. சீமான் விஜய் சினிமாவில் இது இலவசங்களை உடைச்சாரு. அப்போ சினிமா வேறு, அரசியல் வேறு. அரசியலில் மக்களை ஏமாற்றக்கூடிய வாக்குறுதிகள் சொல்றாரு. சீமான் உண்மையாட்டு நேர்மையா இருக்கிறாரு. சீமான் இதை மக்கள் மத்தியில் கொண்டு போனாலே போதும். விஜய் ஒரு ஏமாற்று பேர்வழி. சீமான் உண்மையாட்டு இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறத சொல்றாங்கிறத மக்கள் மத்தியில் ரீச் ஆக வைக்கணும். அதுதான் நாம் தமிழருக்கு கடமை. கிட்டத்தட்ட 50 காலமாக அரசியலை ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க. இந்த மாதிரி இப்போ தேர்தல் நெருக்கத்தில் கூட பல பிரச்சாரங்களை ரத்து செய்யக்கூடிய ஒரு கட்சியை பார்த்துருக்கீங்களா? ஏன்னா மக்கள் மத்தியில் போய் சேர்றதே அந்த ஒரு விஷயம் தான். அதை பண்ணாமல் இருக்காங்களே தாவைக்கா பண்றாங்க. நீங்க தப்பா நினைக்கிறீங்க. விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் மாதிரி இதை காட்டுறாங்க. நான் தான் போலீஸ் ஸ்டேஷன் வரும், அந்த விஜய் சென்ட்ரிக்ல நீ அங்கேயே நிற்காம இங்கேயே நிற்காமன்னு அடிபட்டு போவாங்கிறத நான் தான் சொல்றேன். அது கடைசி 3 நாள் போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது தான் விஜய் அடிபடுவார். இப்போ மீனவர்கள்லாம் விஜய் பார்த்தாங்க. இதே மீனவர்கள் பாஜக ஜெயித்திரம், RSS ஜெயித்திரம்னு ஒரு தோற்றம் வரும்போது அவங்க யாரு பாஜகவை தோக்கடிக்காங்களோ அங்க திமுக தான் அந்த ஊர்ல போவாங்க. திமுக காங்கிரஸ் தான் போவாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் வரும். இப்ப விஜய் தீப்பந்து மேய்த்து தீண்டாமே ஒளின்னு சொன்னவர் தலித் மக்கள் இஷ்யூவில் தெளிவா நிற்கல நிஜத்தில்ங்கிறது சீமான் தான் நிற்கிறாருன்னு தெரிய வருது. இதே விஜய் 2024 மைக் சின்னத்தை போடும்போது சீமான் சொன்னாரு, தம்பி எனக்காக தான் மைக் சின்னத்தை போட்டிருக்காருன்னு சொன்னாலும் அங்க கன்னியாகுமரியில் என்ன நடந்தது? 5 விழுக்காடு தான் நாம் தமிழர் கிடைச்சது, 4 விழுக்காடு தான் இது அதிமுக கிடைச்சது. மீதி எல்லாம் போலரைஸ் ஆகி காங்கிரஸ் கை சின்னத்துக்கு போயிட்டு இப்பவும் மோடி அங்கே வரும்போது அதே போலரைசேஷன் தான் ஆகும். கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படியே பாஜகவை தோக்கடிக்கிறதுக்கு திமுக காங்கிரஸுக்கு போலரைஸ் ஆவாங்க. இதுதான் விஜய் பண்ண தப்பு. நீங்க இடைத்தேர்தல் களத்துக்குள்ளே நின்றுக்கணும், மக்களவை தேர்தலே நின்றுக்கணும். இப்போ உங்களுக்கு பெரிய விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் மாதிரி ஒரு பம்மாத்தை காட்டுறீங்க. லாஸ்ட் மினிட் போலரைசேஷனில் வன்னியர் பறையர் போலரைசேஷனில் நீங்கள் இதுவரை ஓட்டு கமிட் ஆகாத போது வன்னியர் அணி ஜெயித்திருமோன்னு பறையர் சமூகமும், பறையர் அணி ஜெயித்திருமோன்னு வன்னியர் சமூகமும் உங்களை கைவிட்டுட்டு போவாங்க. இந்த அணி ஜெயித்திருமோன்னு கிறிஸ்தவ முஸ்லீம்கள் உங்களை கைவிட்டுட்டு போவாங்க. அது மாதிரி வன்னியர் நான் வன்னியர் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் மாட்டுறீங்க, வெள்ளாள கவுண்டர் நான் வெள்ளாள கவுண்டர் போலீஸ் ஸ்டேஷனில் கொங்கு மண்டலத்தில் மாட்டுறீங்க. இது காரணம் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்ததும் இடைத்தேர்தலில் வராததும் உங்களுடைய தவறு. இப்போ நீங்கள் என்னதான் நீங்கள் பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்து அது பண்ணி இது பண்ணி பண்ணினாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நீங்கள் தாக்கு பிடிக்க முடியாது. கடைசி 2 நாள் போலீஸ் ஸ்டேஷனில் விஜய் ஒரு நிலைப்பாடு இல்லாத விஜய் மாட்டிக்குவார். நிலைப்பாட்டோட உறுதியாக நிற்கக்கூடிய சீமானுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். பல்லர்களை தெளிவாகும் சார். நேரத்துக்கு நன்றி சார்.